நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்துக்கு ஒரு வழியாக ஃபஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் வீக்கெண்டில் எவ்வளோ கலெக்ஷன் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்புறம் இன்னிலேருந்து வீக் டேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வீக் டே ஆன இன்னைக்கு மண்டேல இன்னைக்கு சென்னை சிட்டியில் புக்கிங்ஸ் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா நேற்று ரிலீஸ் ஆன டே 3ல் தமிழ்நாட்டில் மட்டும் 9.50 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அதாவது தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக 9.5 crores அங்கேயும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2.90 crores, கேரளாவில் 1.5 crores, இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஹிந்தி பில்லில் 0.35 crores. டோட்டலாக இந்தியாவில் மட்டும் 23.75 crores, ஓவர்சீஸில் 10 crore, டோட்டலாக வேர்ல்டு வைட் 33.75 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுவே டோட்டலாக ரிலீஸ் ஆன 3 டேஸில் பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 67.22 crores, ஓவர்சீஸில் 43 crores, டோட்டலாக வேர்ல்டு வைட் 110.22 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இது ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட்கான கலெக்ஷன் தான். அஃபிஷியலாக பார்த்தோம்னா நேற்றே சொல்லிட்டாங்க 2 டேஸ்லேயே 100 crore கலெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு. நீங்கள் எதை வேணால் ஏற்றுக்கோங்க. ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 3 டேஸில் 110 crore, ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 2 டேஸ்லேயே 100 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து 3 டேஸ்க்கான கலெக்ஷன் போஸ்டர் வந்துச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் ஒன்று, இந்த படம் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி 2 டேஸில் 100 crore இருக்கட்டும், இல்லை ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 3 டேஸில் 110 crore இருக்கட்டும், இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த வீக் டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட், இந்த படம் ரிலீஸ் ஆன டே 4 அதாவது ஃபஸ்ட்டு மண்டே பார்த்தோம்னா சென்னை சிட்டியில் 403 ஷோஸ் டோட்டலாக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 40 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு மண்டே பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோ கவுண்ட் வைஸ் குட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா 400 ஷோஸ்க்கும் அதிகமானது ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரச்சனையை பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. அட்லீஸ்ட் நாலாம் ஃபஸ்ட்டு மண்டேயில் மினிமம் 70லேருந்து 80 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் 5லேருந்து 10 ஷோஸ் ஆச்சும் சோல்ட் அவுட் போகும் பார்த்தேன். அது நடக்கலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் இந்த ஃபஸ்ட்டு வீக் டேஸ் முடிஞ்சு செகண்ட் வீக் எண்டுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட கிளாஸில் விடுறேன்னு சொல்லி விஷால் மகுடம் படத்தை எடுக்கினார். எதுக்கு வந்தார்னு அவருக்கே தெரில. ஏன்னா இந்த படத்துக்கு இன்றைக்கி டோட்டலாக 100க்கும் கம்மியான ஷோஸ் அதாவது 82 ஷோஸ் தான் ஷெடியூலே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயே கிடையாது. விஷாலோட கெரியர் பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் அந்த படம் ஆக போகிறது உறுதி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 3 டேஸ்லேயே இந்த படம் 3 crores கம்மியாக தான் கலெக்ஷன் வந்துருக்கிறது தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிக் ஹீரோஸ்க்கு எவ்வளோ பெரிய சூரமொக்க படமாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கலெக்ஷனாச்சும் வரும். இது என்னடானா ஒரு டிசாஸ்டர் லெவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. ஏன் பண்ணுது, எதுக்கு பார்த்துன்னே தெரில. அண்டு மூவி ரிவ்யூவர்ஸும் பெருசாக இந்த படத்துக்கு ரிவ்யூவும் போடுற மாதிரி தெரியலை. போட்ட 1-2 பேரும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒன்று தான் சொல்ல போனது. நம்ம விஷாலுக்கு இந்த இதுலேயே நெக்ஸ்ட் சுந்தர் சி டைரக்ஷனில் புருஷன் ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்து மூலமாக ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தே ஆகணும். கொடுக்குறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த மகுடம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.